வணக்கம். தயிர் தொடர்ந்து சாப்பிடுவதால் ஏற்படும் உடல்நல நன்மைகள். பலருக்கு தயிர், மோர் போன்றவை பிடிக்காது. நான் இவைகளை எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று பெருமையாக சொல்வார்கள். சிலருக்கு தயிர் இல்லாமல் ஏதுமில்லை. தயிர் நம் உடலுக்கு ஒரு அருமருந்து. குளிர்ச்சியை தரும், நல்ல ஜீரண சக்தியை தருவது தயிர்தான். பால் சாப்பிட்டால் 1 மணி நேரம் கழித்து 32% பால்தான் ஜீரணமாக இருக்கும். ஆனால் தயிர் சாப்பிட்ட 1 மணி நேரத்தில் 91% உடனே ஜீரணிக்கப்பட்டிருக்கும். பாலில் லாக்டோ இருக்கிறது. தயிரில் இருப்பது லாக்டோபசில். இது ஜீரண சக்தியை தூண்டி வயிற்றின் உபாதைகளை சரி செய்கிறது. வயிறு சரியில்லாத பொழுது வெறும் தயிர் சோறு மட்டுமாவது உணவாக உட்கொள்ள சொல்லி மருத்துவர்கள் சொல்வார்கள். பால் கூட வயிற்றை மந்தமாக்கி ஜீரண சக்தியை குறைக்கும் வாய்ப்பிருக்கிறது. ஆனால் தயிர் அப்படி அல்ல. அதிகமாக வயிற்றுப்போக்கு ஏற்படும் பொழுது வெந்தயத்துடன் தயிர் 1 கப் சாப்பிட்டால் வயிற்றுப்பொருமல் அடங்கும். பால் திரிந்து உருவாக்கப்படுவதுதான் பன்னீர். பன்னீரை தனியாக எடுத்த பிறகு இருக்கும் வே புரத சத்து மிக்கதாகவும் வாந்தியை நிறுத்த உதவுவதாகவும் இருக்கிறது. பிரியாணி போன்று உடலுக்கு சூடு தரும் உணவு வகைகளை சாப்பிடும் பொழுது வயிற்றுக்கு அதிகம் கேடு விளைவிக்காமல் இருக்கதான் தயிர் ரைத்தா சாப்பிடுகிறோம். மெனோபஸ் பருவத்தை எட்ட போகும் பெண்களுக்கு தயிர் மிகவும் உபயோகமாகிறது. உடலுக்கு தேவையான அதிக கால்சியத்தை தயிர் வழங்குகிறது. தயிரில் முக்கியமான வைட்டமின் சத்துக்களும் புரத சத்துக்களும் அடங்கியுள்ளது. கால்சியமும் ரீபோஃப்ளேவின் என்ற வைட்டமின் பியும் தயிரிலிருந்து பெறப்படுகிறது. தயிரில் உள்ள புரோட்டீன் பாலில் உள்ள புரோட்டீனை விட சீக்கிரமாகவே ஜீரணமாகிவிடும். இதனால் ஏற்படும் நன்மைகள் சில. 1. பாலை தயிராக மாற்றும் பாக்டீரியா குடலில் உருவாகும் நோய்க்கிருமி பாக்டீரியாவின் வளர்ச்சியை தடுக்கிறது. தயிரில் இருக்கும் பாக்டீரியா ஜீரண சக்தியை அதிகரிக்கும் நன்மை செய்யும் பாக்டீரியாவை உருவாக்குகிறது. 2. ஒரு கை நிறைய தயிரை எடுத்து தலையில் நன்றாக தேய்த்தால் தூக்கம் நன்றாக வரும். 3. சூரிய ஒளியில் பாதிக்கப்படும் நரம்புகளையும் தோல் பகுதிகளையும் தயிர் பாதுகாக்கிறது. 4. மலச்சிக்கல் மற்றும் வயிற்றுப்போக்கு போன்றவற்றிற்கு தயிர்தான் சிறந்த மருந்து. 5. அப்பரண்டிஸ் மற்றும் வயிற்றுப்போக்குக்கு காரணமாகும் கிருமிகள் தயிர் மோரில் உள்ள லாக்டிக் அமிலத்தால் விரட்டியடிக்கப்படும். 6. மஞ்சள் காமாலையின் போது தயிரிலோ மோரிலோ சிறிதளவு தேனை கலந்து உட்கொள்வது சிறந்த உணவு முறையாகும். 7. மனம் கழித்த பிறகு சிலருக்கு மலக்குடலில் எரிச்சல் ஏற்படும். தயிர் மற்றும் எலுமிச்சை சாறு கொண்டு இதை குணப்படுத்தலாம். 8. சில தோல் வியாதிகளுக்கு மோரில் நனைத்த துணியை பாதித்த இடத்தில் கட்டி வருவது சிறந்த மருந்தாகும். தயிர் சோறு உண்ண பிடிக்காதவர்களும் தயிரை உணவில் வெவ்வேறு விதமாக சேர்த்து கொள்ளலாம். தயிருடன் சர்க்கரை சேர்த்து கலக்கி லெசியாக உண்ணலாம். பன்னீர் கட்டிகள் உணவில் சேர்த்து கொள்ளலாம். ஆனால் அதிகம் வேண்டாம், கொழுப்பு சத்து அதிகமாகிவிடும். மோராக கடைந்து உப்பு, கொத்தமல்லி, கறிவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்து நீர் மோராக்கி குடிக்கலாம். நன்றி. மேலும் விவரங்களுக்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.